அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் மூலமா கிரந்தாட்சர வடிவிலான சம்ஸ்கிருத பாடங்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறோம். இதற்கு முன்பாக நாம் வர்க்காட்சரங்களில் க வரிசை, ச வரிசை ஆகிய 2 வரிசைகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக நம்ம இப்போ ட வரிசை, ட வரிசையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட வர்க்கம். ட, டா, டி, டி, டு, டு. இதற்குண்டான அக்ஷரங்களை பார்ப்போம். ட, டா, டி. இந்த டி இப்படி இந்த குறியீடை இப்படியே உள்ளுக்குள்ளே முடிச்சிடணும். நம்ம மற்ற எழுத்துக்கள்லாம் தனியாக கீழே வரைக்கும் வரும், இதில் அப்படி வரக்கூடாது. அதே மாதிரி தான் டீலையும் இப்படியே அந்த எழுத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். டி, டு, டு. இப்படி போடணும். இந்த எழுத்தை டச் பண்ணாமல் இது மாதிரி போடணும். ட்ரு. அதே மாதிரி தான் ட்ரு, ஹார்டின் மாதிரி போட்டுக்கணும். ட்ரு, ட்ரு, ட்ரு. டே, டை, டோ, டவ், டம், டா. இப்போ நம்ம இதற்குண்டான சப்தங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ட, டா, டி, டி, டு, டு, ட்ரு, ட்ரு, ட்லு, ட்லு, டே, டை, டோ, டவ், டம், டா. இது தமிழில் இருக்கிற சப்தம் தான். இந்த டேங்கிறது தமிழில் இருக்கிற சப்தம் தான். அதனால் உங்களுக்கு இது எளிமையாக வந்துடும். முதல் சப்தம் நம்ம எப்பொழுதும் போல் இயல்பாக நம்ம தமிழில் இருக்கிற மாதிரி சொல்கிறோம். அதற்கு அடுத்த சப்தத்தை இனி பார்ப்போம்.
அடுத்து ட வர்க்கம். இரண்டாவது ட கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். ட வர்க்கம். ட டா டி டி டு டு ட்ரு 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 டி டை டவ் டம் ட. ஸோ இது அடுத்த சப்தம் ட ட டி டி டு டு ட்ரு 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 டே டை டோ டவ் டம் டஹ. ஸோ இதை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும். சப்தத்தை ரொம்ப கவனமாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ட ட டி டி டு டு ட்ரு 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 டே டை டோ டவ் டம் டஹ. ஸோ இதுதான் அதோட சப்தம். அடுத்ததாக மூன்றாவது வர்க்கம் ட. ட வரிசையில் மூன்றாவது வர்க்கம் ட. ட டா
டி டி டு டு டிரு ட்ரு டிலு டை டோ டவ் டம் டஹ. ஸோ இப்போ இதோட சப்தங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். பேஸ் சவுண்டு நம்ம கொடுக்கணும். டேல நம்ம பேஸ் சவுண்டு ட ட டா டி டி டு டு ட்ரு 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 டே டை டோ டவ் டம் டஹ. பொதுவாக நம்ம வந்து இந்த பேஸ் சவுண்டை வந்து ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சரியாக ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இயல்பாக சொல்லிடுவா. நான் இதை முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அந்த பேஸ் சவுண்டாக இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்த நான்காவது சப்தமாக இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த சப்தத்தில் பர்ஃபெக்ஷன் இருக்கணும். நம்ம பேஸ் சவுண்டுனா அந்த பேஸ் சவுண்டே தான் சொல்லணும். முதல் சப்தத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இரண்டாவது சப்தத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதே மாதிரி மூன்றாவது சப்தத்துக்கும் நான்காவது சப்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் அந்த சப்தங்களை அதை உன்னிப்பாக கவனித்து அந்தந்த சப்தத்திற்கு உண்டான அந்த ஒளியைத்தான், அந்த இந்த எழுத்துக்கு உண்டான ஒளியைத்தான் கொடுக்கணும். அதை மாற்றி கொடுத்தோம்னா அதற்குண்டான அர்த்தங்கள் மாறி போயிடும். அடுத்தடுத்த பாடங்களில் அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இனி வரும் பாடங்கள் அடுத்து நம்ம சம்யுக்தாட்சரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் பர்டிகுலராக சொல்லுவேன். ஒரே மாதிரி எழுத்து இருக்கும். எழுத்து இந்த 4 வர்க்கத்தில் இருக்கிற அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரே மாதிரி சப்தங்கள் இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்தந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்தத்தில் வேறுபாடு கொடுத்தோம்னா அது எப்படி அது அர்த்தம் மாறுதுங்கிறத உங்களுக்கு பர்டிகுலராக வீடியோ போடுவேன். அதெல்லாம் நீங்கள் அப்போ பார்க்கலாம். அதோட முக்கியத்துவம் அப்போ புரியும். இப்போ மறுபடியும் இந்த சப்தத்தை தெளிவாக சொல்கிறேன். பேஸ் சவுண்டு ட டா டி டி டு 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 டெலு டெலு டே டை டோ டவ் டம் டஹ. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ட வர்க்கத்தில் 4வது சப்தம் ட.
ட ட டி டி ढो ढ ढ ढ ढ ढे ढई ढो ढौ ढम ढ ஸோ இது வந்து ட வரிசையில் நான்காவது சப்தம். ட வரிசையில் நான்காவது சப்தம் ட அப்படின்னு உச்சரிக்கணும். மூன்றாவது சப்தம் ட. அந்த பேஸ் சவுண்டில் ஒரு நாபிலேருந்து ஒரு காற்றோடு சேர்ந்த ஒளியாக நான்காவது சப்தம் வரணும். ட ட धा ढि ढी ढु ढू ढृ 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 ढे ढै ढो ढौ ढம் ढ. ஸோ இந்த சப்தத்தை நல்லா கவனிங்க. நமக்கு வந்து ஒரு நாபிலேருந்து ஒரு சவுண்டு வரணும். ढ ढा ढी ढी ढु ढू ढृ 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 ढे ढै ढो ढौ ढம் ढ. அடுத்ததாக ந. தமிழில் டன்னகரம்னு சொல்லுவாங்க. டாவை தொடர்ந்து வர ந. நா நீ நீ நு நூ. இப்போ மூன்று சுழினா தான் தமிழில் நமக்கு தெரிஞ்ச சப்தம் தான். எழுத்தும் அதே எழுத்து தான். ந நா நீ
நீ நு நிறு 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 நிழு நிழு நே நை நோ நோ நம் நக. ஸோ இதோட சப்தம் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம தமிழில் பார்த்த சப்தம் தான். இதெல்லாம் பரிச்சயமான சப்தம் தான். ந நா நி நீ நு நூ நிறு நிறு நிழு நிழு நே நை நோ நௌ நம் நக. ஸோ இன்றைய காணொளியில் நாம் கிட்டத்தட்ட 5 சப்தங்களுக்கு உண்டான வர்க்கங்களை பார்த்தாச்சு. அதாவது ட வர்க்கம், இந்த ட வரிசையில் இருக்கிற 4 சப்தங்கள் ட ட ட ட ந, நாசிக ஒலி ந, ட ட ட ட ந ஆகிய அந்த 5 சப்தங்களுக்கும் உண்டான வர்க்கங்களை பூர்த்தியாக பார்த்தாகிவிட்டது. ஸோ இதுவரைக்கும் 3 வர்க்கங்கள் பார்த்துட்டோம். க வர்க்கம், ச வர்க்கம், இதோட 3வது வர்க்கம் ட வர்க்கம் ஆகிய 3 வர்க்கங்களை நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். ஸோ நீங்கள்லாம் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க, படித்து பாருங்க, சொல்லிகிட்டே எழுதணும். ஸோ சப்தங்களில் இருக்கும் வேறுபாட்டை மிகவும் கவனமாக நுண்ணிய சப்தங்களை நாம் கவனித்து அதை தெரிந்து கொண்டு அதை கரெக்டாக உச்சரிக்கணும். ஸோ இந்த காணொளியில் இந்த பாடம் நிறைவு பெற்றது. அடுத்த காணொளியில் த வர்க்கத்தை பார்க்கலாம். தன்யவாதக.